ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு மொறுமொறுப்பான உருளைக்கிழங்கு சிப்ஸு செய்ய போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் எல்லாமே. 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், பெரிய சைஸு. அது நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு மேலே உள்ள தோலை நல்லா சீவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கங்க. அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கங்க. சோள மாவு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கங்க. ஓமம் 1/4 டீஸ்பூன் அதையும் சேர்த்துக்கங்க. சீரகம் 1/2 டீஸ்பூன் அதையும் சேர்த்துக்கங்க. தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கங்க. முழு மல்லி 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் அதையும் சேர்த்துக்கங்க. நார்மல் மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன். மேகி மசாலா 1/2 டீஸ்பூன். இது எல்லா கடையிலையுமே கிடைக்கும். நல்லா கலந்து இதையும் அப்படியே தனியாக வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. மிக்சிங் பவுல் எடுத்து அதில் 2 முட்டையை உடச்சி ஊற்றி உப்பு எதுவும் சேர்க்காமல் நல்லா அடித்து இதையும் தனியாக வச்சுக்கோங்க. அடுத்து உருளைக்கிழங்கு நம்ம கட் பண்ணிக்கிடுவோம். ஃபஸ்ட்டு இந்த 6 பக்கம் இருக்கக்கூடிய அந்த சைடை மட்டும் வெட்டி எடுத்துடணும். வெட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் என்ன பண்ணுறோம்ட்டு. இந்த மாதிரி வெட்டி எடுத்தாச்சு. இந்த வெட்டினதை நம்ம என்ன செய்கிறோங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டான அளவு வச்சு ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லைஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி குறுக்க இந்த மாதிரி சின்னதாக அப்படியே கட் பண்ணி இதையும் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒரே அளவாக வெட்டணும். பார்க்குறது ரொம்ப நல்லா அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, ஒரே சைஸாக. இப்படி தான் வெட்டி எடுக்கணும். மறுபடியும் இதை கழுவலாம் வேணாம், ஏற்கனவே நம்ம வாஷ் பண்ணியாச்சு. அடுத்து இந்த முட்டை இருக்கக்கூடிய இந்த பவுலில் இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்குறோம். சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். முட்டை நல்லா கோட்டிங் ஆகணும். நல்லா பிசைஞ்சாச்சு. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் அதையும் சேர்த்துக்கிடுவோம். அடுத்து கொஞ்சம் மல்லி இலை அதையும் நம்ம சேர்த்துக்கிடுவோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கிறேன். நல்லா கலந்துக்கங்க. ரொம்ப அழுத்திலாம் பிணைய வேணாம், உடஞ்சிரும். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பவுடரை இதில் நம்ம சேர்த்துக்கிறோம். எல்லா பவுடரையும் சேர்க்க வேணாம். இப்போ பாதி சேர்த்துக்கிட்டு அப்புறம் பாதி சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா கலந்துக்கங்க. கிண்டுறப்ப ரொம்ப டைட்டாக கிண்ட வேணாம், உடஞ்சிரும். அடுத்து இருக்கிற மாவையும் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துக்கிட்டு நல்லா பிசைஞ்சிருங்க. இந்த மாதிரி நைஸாக பிசைஞ்சால் போதும். இதில் என்ன ஒரு விசேஷம்னு கேட்டால், நம்ம இதை ஃபஸ்ட்டு நம்ம பாயில் பண்ணலை. பாயில் பண்ணி தான் எல்லோரும் செய்வாங்க. நம்ம பாயில் பண்ணாமல் டைரெக்டாக நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா எடுத்து எண்ணெயில் போட்டு ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் அடுப்பை லோ கொண்டு வந்துடணும். ஒரே மீடியமில் வச்சா உள்ளே வேகாது. அதனால் லோ டு மீடியம் இந்த மாதிரி மாற்றி வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். பார்க்குறதுக்கு பார்த்தீங்களா, KFC மாதிரியே வந்திருக்கு. ரெடி ஆயிடுச்சு. அருமையான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இருக்கிற மீதி உருளைக்கிழங்கு இது மாதிரியே நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த டேஸ்ட்டே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை செஞ்சு கொடுத்துன்னு வச்சுங்களேன், அடிக்கடி கேட்டால் அடம் பிடிப்பாங்க. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரம்பத்தில் இந்த உருளைக்கிழங்கு சைடு வெட்டினோம் பார்த்தீங்களா, அந்த வெட்டின சைடை வச்சு அதை சின்ன சின்னதாக பீஸ் பண்ணி அதை நான் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். இங்கே பார்த்தீங்களா, அது எவ்வளோ லுக்காக இருக்குது பார்த்தீங்களா. கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலையை ஃப்ரை பண்ணி மேலே போட்டு அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதான்.
இங்க பாருங்க, பார்க்கறது எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா? உள்ள நல்லா வெந்திருக்கு பாருங்க. வெளியில பார்க்கறதுக்கு அருமையா இருக்கு. உள்ள நல்லா வெந்திருக்கு. இந்த வீடியோவ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். இத பார்த்தீங்களா? இது வந்து அந்த உருளைக்கிழங்கு சைடுல வெட்டுனோம் பார்த்தீங்களா? அந்த சிப்ஸ். இது ரொம்ப சூப்பரா வந்திருக்கு.